அதே மாதிரி அதிமுக கூட சில கட்சிகள்லாம் தொடர்ந்து இருப்பாங்க. பிஜேபி, பாமக, அதிமுக கூட தான் வருவாங்க. கள நிலவரம் மாறலாம். ஏன்னா பாமக உள்ள இப்போ நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உள்கட்சி பிரச்சனையா அவங்க கிட்ட நிறைய இருக்கிறதுனால இன்னும் அவங்களுடைய கூட்டணி நிலவரம் என்னன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியல. வணக்கம். இப்ப நம்ம தேர்தல் அரசியல்ல நம்ம இப்ப பார்க்க போற மிக முக்கியமான 8வது தொகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பத்தூர். அம்பத்தூரை பொறுத்தவரையிலும் சரி அதிமுக வருமா திமுக வருமா அப்படின்னா அப்படி குறைச்சு மதிப்பிட்டு சொல்லிடவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதுலேயும் தொடர்ந்து ஒருத்தர் கூட 2 இடத்துல இல்லை, ஒரே ஒருத்தரை தவிர்த்து அது அதிமுக வசம் உள்ள அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் மட்டும்தான் 2016 நின்றுக்கிறாரு, 21 நின்றுக்கிறாரு. சரி, 2026 களம் அப்படி இருக்க போகுதா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அது 3 முனை போட்டியாகவும் இருக்கு, 4 முனை போட்டி. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நான் தனியா நிக்க போறேன் அப்படின்னு தாவேக்கான்னு ஒரு கட்சி உதயமாகி அந்த கட்சியை சார்ந்த விஜய் அவர்கள் ஒரு பிரபலமான நபரா இருக்கிறதுனால ஒரு மாற்று நிகழுமா, அந்த இடத்துல எடுத்த சர்வே என்ன சொல்லுது? சரி, 3 முனைனா எப்படி சர்வே இருக்க போகுது, 4 முனை அப்படின்னா என்ன சர்வே இருக்க போகுது அப்படிங்கிறத சத்யா அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்குவார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாட்டி நம்ம பார்க்க போற தொகுதி அம்பத்தூர் தொகுதி. இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா 2021 திமுக கைப்பற்றி இருக்குது. திரு ஜோசப் அவர்கள் 1,14,554 வாக்குகள், 48.14%. ஏடிஎம்கே 2வது இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. திரு வி அலெக்சாண்டர் அவர்கள் 72,408 வாக்குகள், 30.43% வாங்கியிருக்காங்க. 3வது இடத்துல எப்பவும் போல நாம் தமிழர் இருந்த தொகுதியில மகேந்திரன் அவர்கள், திரு மகேந்திரன் அவர்கள் 22,701 வாக்குகள், 9.54% வாங்கியிருக்காங்க. இதுல வெற்றி வித்தியாசம் பாத்தீங்கன்னா 42,148 வாக்கு வித்தியாசத்துல திமுக இந்த தொகுதியை கைப்பற்றி இருக்குது. இதற்கு முன்னாடி தேர்தல் இதை பாத்தீங்கன்னா 2016 தேர்தல், அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த தொகுதி அதிமுக கைப்பற்றி இருந்தாங்க. அதற்கு முந்தைய தேர்தல் 2011 இந்த தொகுதி பாத்தீங்கன்னா அதிமுக தான் கைவசம் இருந்தது. இந்த தொகுதியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா 3 முனை போட்டி, 4 முனை போட்டி. உங்ககிட்ட தொடர்ந்து நாங்க சொல்லிக்கிட்டு வர மாதிரி தாவேக்காவும் அதிமுகவும் இணைந்தால் அது 3 முனை போட்டி, தாவேக்கா தனித்து நின்றால் அது 4 முனை போட்டி. அதுல திமுக அவங்க தனி ஒரு கூட்டணி. திமுக அவங்களுக்கு எப்பவும் போல எப்படின்னா விசிகா, காங்கிரஸ், அப்புறம் கம்யூனிஸ்ட், அப்புறம் முஸ்லீம் லீக் கட்சிகள் போன்ற கட்சிகள்லாம் அவங்க கூட இருப்பாங்க. அதே மாதிரி அதிமுக கூட சில கட்சிகள்லாம் தொடர்ந்து இருப்பாங்க. பிஜேபி, பாமக, அதிமுக கூட தான் வருவாங்க. கள நிலவரம் மாறலாம். ஏன்னா பாமக உள்ள இப்ப நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உள்கட்சி பிரச்சனையா அவங்க கிட்ட நிறைய இருக்கிறதுனால இன்னும் அவங்களுடைய கூட்டணி நிலவரம் என்னன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியல. அந்த வகையில இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நாம 3 முனை போட்டியா இருந்தா அதிமுக வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. 4 முனை போட்டியா இருந்தா இந்த தொகுதி பாத்தீங்கன்னா கண்டிப்பா திமுக கைப்பற்றும். ஆனா கொஞ்சம் அதிமுக இந்த தொகுதியில கொஞ்சம் அவங்களுக்கு போட்டியா இருப்பாங்க. இதுல தாவேக்கா 4 முனை போட்டியில பாத்தீங்கன்னா வெற்றி பெற அளவுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் வாக்குகளை பெருவாரியா இந்த தொகுதியில பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்ம சென்னை லிமிட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தொகுதி. அது இல்லாம இந்த தொகுதியை பாத்தீங்கன்னா இளைஞர்கள் அதிகம்னு பாக்குறேன். எதனாலனா இது இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கொஞ்சம் ரஷ்அப்பான ஏரியா இது. அதனால இது தாவேக்காக்கு ஒரு பெருவாரியான வாக்கு வங்கி இருக்கிற மாதிரி பார்க்கலாம். ஆனா அந்த வாக்கு வங்கி வெற்றி பெற அளவுக்கு இருக்குமான்னா அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். 4 முனை போட்டியில கண்டிப்பா இங்க திமுக வெல்றதுக்கான வாய்ப்பும், 3 முனை போட்டியில கண்டிப்பா இங்க அதிமுக வெல்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. தொடர்ந்து அதிமுக 2 முறை கைப்பற்றி இருந்தாலும் இப்ப இருக்கிற கள நிலவரம் வேற. அதே மாதிரி இந்த சூழ்நிலையில நீங்க பாத்தீங்கன்னா 2016 நிறைய தொகுதி அதிமுக கைப்பற்றி இருந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க நீங்க ஒத்துக்கலனாலும் நம்ம மிகப்பெரிய ஆளுமை தான். அதே மாதிரி கலைஞர் அவர்களும் மிகப்பெரிய ஆளுமை தான். அது இல்லாத தேர்தல் தான் 21 நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு தேர்தல்ல 4வது ஒரு கட்சியும் சேர்ந்து இந்த போட்டியில பயணிக்குதுன்றது போது நம்மளுக்கு கண்டிப்பா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இருக்கிற கள நிலவரத்தை வச்சு நாம இந்த கணிப்பு இருக்கு. தேர்தல் கிட்ட நெருங்கும் போதும் தாவேக்கா அதிமுகவோட இணையலாம், தாவேக்கா தனித்து நிக்கலாம், தாவேக்கா நிறைய முக்கிய புள்ளிகளை கட்சிக்குள்ள இருக்கலாம். இப்ப நீங்க பார்த்த மாதிரி திரு செங்கோட்டையன் உள்ள போய் இருக்கிற மாதிரி திமுக இருந்து கூட யாராவது போகலாம்.
அதிமுக இருந்து. ஏன்னா அரசியல் என்ன இது, திமுக இருந்து எப்படி போவாங்க நீங்க சொல்லலாம். அரசியல்ல எதுவும் நடக்கும்போது தான், ஏன்னா நீங்க செங்கோட்டையன் இணைவாருன்றது இந்த கடந்த ஒரு வாரமா நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு பரிச்சயமா இருக்குது. கடைசியில அவர் போய் சேர்ற வரைக்கும் நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. சேர்ந்தப்பறம் ஆமா சேர்ந்துட்டாரு அப்படின்னு. இதுல குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா, முன்னாள் எம்பி சத்யபாமா அவர்களும் போய் சேர்ந்திருக்கிறாங்க. அது செங்கோட்டையன் சேர்ந்தனால அந்த செய்தி பெரிய செய்தியாவே வரல. அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னா, இபிஎஸ் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் ஒரு போட்டி உள்ளுக்குள்ள நடந்து வந்தது. ஏன்னா செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா இவரை விட அனுபவம் அதிகம் வாய்ந்தவர். பாத்தீங்கன்னா திமுகல இருந்தே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் கூட பயணித்தார். அப்புறம் ஜெயலலிதாவும் கூட பயணிச்சார். அப்புறம் தொடர்ந்து வந்ததுனால இவரை விட அனுபவம் அதிகம். ஆனா நீங்க என்னதான் அனுபவம் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ஜெயலலிதாவோட அனுபவம் மிகவும் நிறைய பேர் கட்சியில இருப்பாங்க. தலைமை செயலாளர் எப்படி சொல்றாங்களோ அந்த வழியில தான் பயணிக்கணும். இப்போ ஜெயலலிதா இருந்தா செங்கோட்டையன் வந்து இந்த மாதிரி நிலையை எடுப்பாரான்றது சந்தேகம் தான். அப்போ என்னன்னா அது அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி. அவர் வெளியே போனது ஒரு இழப்பு தான் அதிமுக. அந்த எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த இழப்பு பெருவாரியான இழப்பான்றது பார்க்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி சத்யபாமா வந்து அந்த அதான் சொல்ல வந்தேன். அவர் ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே இபிஎஸ் கூட ஒரு முரண்கள் இருக்கும் போதே சத்யபாமா வந்து அவரு செங்கோட்டையன் கூடவே தான் பயணிச்சாங்க. இது ஆச்சரியப்பட ஒன்றும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நான் எதிர்பார்த்தது தான். அவங்க போகும்போதே அவர் கூட முக்கியமா, ஏன்னா அந்த பொறுப்புகள்லாம் மாத்தி போட்டாங்க. இவருக்கும் அவருக்கும் ஒரு மனஸ்தாபம் வரும்போது முக்கியமான பொறுப்புகள்லாம் செங்கோட்டையன் சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பொறுப்புல இருந்து மாத்தினாங்க. அந்த லிஸ்ட்ல சத்யபாமாவை மாத்தினாங்க. அதனாலதான் அந்த போராட்டம் அவரு கொஞ்சம் மக்கள் அவரோட ஆதரவை காமிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கூட்டினாரு. அப்பெல்லாம் சத்யபாமா கூட தான் இருந்தாங்க அந்த பிரஸ் மீட்ல. அவங்க கண்டிப்பா அதனால வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது, வந்துட்டாங்க. அதனால இந்த தொகுதியை பொறுத்தவரையில எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 3 முனை போட்டியா இருந்தாலும் 4 முனை போட்டியா இருந்தாலும் அதிமுக வெர்சஸ் திமுக அப்படிங்கிறது ஒரு சக்தி மிகுந்த கூட்டணியாவே தான் இருக்கும். ஒரு இழுபறி நிலைமை இருந்துதான் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கும் அப்படிங்கிறத இந்த ஆய்வுகளின் அடிப்படையில எடுத்துக்க முடியுது. ஏன்னா 2 நபர்களுமே நன்கு பரிச்சயமான மக்களுக்கு பரிச்சயமான நபர்களா இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எளிதில் இன்னொருத்தருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி விஜய் அவர்கள் புதிதாக உதயமாய் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பேங்க் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய முதல் தலைமுறை ஓட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் ஓட்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அந்த மாற்று இருந்தாலுமே கூட அங்கே யார் எம்எல்ஏ கேண்டிடேட்டா பரிச்சயமானவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க நிற்கிறாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டிய காரணமும் இருக்குது. சரி, அது போக அந்த இடத்துல ஒரு நாம் தமிழரோட ஒரு வளர்ச்சி இருக்குதா அப்படின்னா ஆமாம், ஒரு 24,000 வாக்கு வாங்கி அந்த இடத்துல ஒரு வளர்ச்சி அவங்களும் காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா. நியர்பை ஒரு 10% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதா பார்க்குறோம். ஆனால் போட்டி நிலவக்கூடியது அதிமுகவுக்கும் திமுகவுக்குமே அப்படின்னு சொல்லி எங்களோட ஆய்வை நாங்கள் நிறைவு செய்கிறோம். நீங்கள் இது போக இதில் ஏதாவது கருத்து முரண்பாடு இருந்தாலும் சரி, இல்லை கருத்து ஒற்று கருத்து இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக எங்களோட கமெண்ட்ல சேட் பண்ணலாம். சரி, இது போக நான் இந்த அரசியல் செய்திகளெல்லாம் தினசரி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புதிதாக செய்திகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி.